ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் உங்களை என்னுடைய உயிரை விட நேசிக்கிறேன். தூதரிடத்தில் பொய் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் வசனத்தை இறக்கி விடுவான், இவர் முனாஃபிக் என்று சொல்லுகிறார். அந்த நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய செல்வத்தை விடவெல்லாம் உங்களை நேசிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை விடவெல்லாம் உங்களை நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு நான் இருக்கும் பொழுது மன நிம்மதியோடு வாழ்கிறேன். உங்களை விட்டு பிரிந்து நான் வீட்டிற்கு சென்று விட்டால் உங்களை பார்க்காத வரை என்னால் நிம்மதியோடு இருக்க முடியவில்லை. ஓடி வந்து விடுகிறேன் உங்களை பார்ப்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதரே, என் மரணத்தையும் உங்களுடைய மரணத்தையும் நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் மரணித்தால் சொர்க்கத்தில் உயர்ந்த நபிமார்களோடு இணைந்து விடுவீர்கள் என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன். ஆனால் நான் சொர்க்கத்திலே நுழைந்தால் நான் உங்களை சொர்க்கத்திலே பார்க்க முடியுமா என்று கவலைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கேள்விக்கும் இதை விரும்புவர்களுக்கும் பதில் சொல்கிறான் குர்ஆன். யார் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டார்களோ இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட நபிமார்களோடு இருப்பார்கள். அவ்வளவுதான்.